kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். But now I'm seeing all the signs. Just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I do believe I always should have stayed. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure. நல்லா இருக்கா சர்வ பண்ணிக்காரா நல்லா இருக்குண்ணா. ஓகே சந்தோஷம். நல்லா இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே படம் சூப்பர் தலைவா. ஓகே நன்றிங்க. படம் எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்குங்க. ரஜினி மாதிரி தான் நடிச்சிருக்கிறாப்புல. கொஞ்சம் மாத்திக்கு நடிக்கணும். காமெடியாவே நடிச்சிருக்கலாம். அதுக்கு உங்களுடைய வார்த்தை மூலமா ஒரு பதிவு காப்பாரு நிச்சயமா சிரமம் பண்ணுவாரு. நல்லா ரஜினி மாதிரி தான் நடிச்சிருக்கிறாரு. ஓகே தான். அது ஸ்டைல் அப்படியே வந்து கண்ணாடி போட்ட வரக்கு. படம் எப்படி இருக்கு மேடம்? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்குதுங்க. 3 பொண்ணை வச்சு அண்ணன் பேச வச்சுக்கிறாருங்க. சூப்பர். நன்றிங்க. எப்படிங்க படம்? சூப்பர். சிங்கப்பூர் ரஜினி படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. சார் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க சார். சூப்பர். ஓகே சூப்பர்ண்ணா. படம் எப்படி இருக்கு சார்? சொல்லுங்க சார். நீங்க தான் மெயினா சொல்லணும். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. சிங்கப்பூரே போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா. மத்த மக்கள்கிட்ட கேளுங்க. சிங்கப்பூரே மெட்ரோல வந்துட்டாரு இப்ப. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு மேடம்? நீங்க சொல்லுங்க வாங்க. சூப்பர் மேடம். உட்கார்ந்து சூப்பர் சார். சிங்கப்பூர் ரஜினி சாம வேற லெவல். அங்க பேசி நல்லா இருக்கு. ஓகே மேடம். சூப்பர். நல்லா இருக்கு. ரஜினி நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே படம் எப்படி இருக்கு? வாங்க சார். இல்ல நீங்க போலாம். அப்படியா? நல்லா சார். புதுமுக நல்லா தான். படம் எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்குண்ணா. ஓகே சார். பரவாயில்லை சார். நல்லா இருக்கு. சிங்கப்பூர் நல்லா நல்லா முயற்சி பண்ணிருக்கு. சிங்கப்பூர் ரஜினி நல்லா இருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து நான் ரஜினி ரசிகர், விஜய் ரசிகர் அப்படின்னு வார்த்தையில மட்டும்தான் இருக்கும். இவர் வந்து செயல்ல பண்ணியிருக்காரு. அவர் சொந்தமா படம் பண்ணியிருக்காரு. வேற லெவல்ல இருக்கு. ஆனா என்னன்னா பொதுமக்கள் வந்து புது படம்ன்றதுனால நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க இல்லையா? அதனால தொழில்நுட்ப கலைஞர்கள், சினிமா சம்மந்தப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும். பார்த்தாங்கன்னா அவருக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரும். அவரும் பரவாயில்ல இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அடுத்தடுத்து பெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு உற்சாகமா இருக்கும். கண்டிப்பா சூப்பர். உண்மையான படம் சார். பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட். ஓகே நண்பன் முருகேசனுக்கு வாழ்த்து. ஓகே சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சார் எப்படி இருக்கு? காமெடியா இருக்கு. சென்டிமெண்டா இருக்கு. ஓகே சார். ஸ்க்ரீன் பிளே சூப்பர். அப்படியா? இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி வந்து கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கணும். இன்னொரு 4-5 ஸ்கிரிப்ட் உள்ள போட்டிருந்தா காமெடியோட சேர்த்து நல்லா இருந்திருக்கும். ஒரு ஃபைட்டு, ஒரு காமெடி ரெண்டையும் சேர்த்து இருந்தா ஸ்க்ரீன் பிளே வந்து உண்மையிலேயே டாப். இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட் அங்கங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். கடைசி பார்ட் ஒரு 10 நிமிஷம் சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. அதான் ஆடியன்ஸோட கருத்து அதான் கேக்குறோம். சிங்கப்பூர் ரஜினி இப்ப ஃபர்ஸ்ட் முறையா ஏன்னா நிறைய படங்கள் எடுத்து வெளியே வராத ஒரு சூழ்நிலை காலகட்டம் இப்ப. ஏன்னா இவர் வந்து அவர் திறமையை காமிச்சு இந்த படத்துல அவருடைய உழைப்பு வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். அது மாற்று கருத்து இல்ல. சரிங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியில கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு நல்ல சென்டிமெண்ட்டும் ஒரு ஃபைட்டோ ஒரு காமெடியோ உள்ள போட்டிருந்தா இன்னமும் சூப்பரா இருந்திருக்கும். படம் பரவாயில்ல சார். இப்போ நல்ல சிறப்பாக எடுத்திருக்காரு. சரிங்க. அதான் சார் சிங்கப்பூர் போகாதவங்களுக்கு இது இங்கே சிங்கப்பூர் இதே பார்த்துடலாம். நல்லா இருக்கு சார். உங்களோட கருத்தை சொல்லுங்க.
கருத்து பாட்டு நல்லா இருக்கும், 2 பாட்டு நல்லா இருக்கும். பாட்டு நல்லா இருக்கு. அவருக்கு கொஞ்சம் ஹியூமர் அதிகமாக கொடுத்துருக்கலாம். அவருக்கு ஹியூமர் நல்லா வரும்னு நினைக்கிறேன். சரி, அவருக்கு அப்படியே ஹீரோவா இருக்காரு, ஹியூமர் கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா ஹியூமர் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். சரி, இந்த படம் கொஞ்சம் சிரிப்பு வந்துட்டாலே கொஞ்சம் பிக்கப் ஆகும். நிச்சயமா நிச்சயமா. ஐயா, எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் எடுக்கணுன்னாவே தைரியம் வேணும். அது அவர் சிங்கப்பூர் ரஜினிக்கு இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தியேட்டரில் எடுத்துகிட்டு வந்து சென்னையில் எங்களுக்கெல்லாம் காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். வாழ்க பல்லாண்டு. அவருடைய ஆசைகள் நிறைவேற்றணும்னா இன்னொரு படம் எடுத்தால் தான். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக எடுக்கிறது பெருசு இல்லை. எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஒரு பேர் வாங்கிட்டாரு. அதே மாதிரி இந்த அனுபவம் அடுத்த படத்தில் நல்லபடியாக வரும்னு வாழ்த்துக்கிறேன். படம் நல்ல சிறப்பாக இருக்குங்க. ஆனால் அது எப்படின்னா, இப்போ இருக்க மாடரேட்டில் வந்து ஒரு காமெடியாகவும் இல்லை மக்கள், அதாவது இப்போ சினிமானால என்ன என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான். ரொம்ப சீரியஸாலாம் போய் போட்டிருக்க மாட்டேன். எல்லாமே வாழ்க்கையே சீரியஸாக இருக்கும்போது ஒரு 2.5 மணி நேரம் வந்து ஒரு ஃப்ரீயாக மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே வராங்க சினிமாவுக்கு. அப்படி இருக்கும்போது டோட்டலி ரொம்ப A to Z ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்காரு. உண்மையிலே அவருடைய திறமையை வந்து கண்டிப்பாக பாராட்டணும். நாங்களாம் 30 வருஷம் அனுபவம் சினிஃபீல்டில் இருக்கோம், ஸ்டேஜ் ட்ராமா பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். உண்மையிலே இவருடைய லைஃப் வந்து, அதாவது ரஜினி நம்ம தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது போக இவர் வந்து சிங்கப்பூர் ரஜினி பேர் வாங்கி இந்த படம் மூலயமா அடுத்தடுத்து அவர் மென்மேலும் உயரணும். கண்டிப்பாக அவர் வந்து உயர்வார். எங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குது. படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ். அதே மாதிரி சிலவங்க சொன்னாங்க ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, கொஞ்சம் அது அவருக்கு கண்டிப்பாக ஹியூமர் வருது. ஆனால் கண்டிப்பாக அடுத்த படத்தில் வந்து வேறு டைரக்டரோ அதே டைரக்டரோ பண்ணால் கூட ஸ்க்ரீன் பிளே ஹியூமர் எல்லாமே கொடுத்து பண்ணாங்கன்னா உண்மையிலே வந்து பக்காவாக அவர் ஜெயிப்பார். கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். சிங்கப்பூர் ரஜினி கமலா தேட்டர்ல வந்து படம் பார்க்க வந்தேன். மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு சிங்கப்பூர் ரஜினி. சிங்கப்பூரை சென்னையில் கொண்டு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு பிரமாண்டமாக அருமையாக பண்ணியிருக்கிறாரு. படம் பார்க்கறதுக்கு ஒரு போர் தட்டாமல் படம் போகுது. அருமையாக நடிச்சிருக்கிறாரு. மேலும் நிறைய படங்களை அவர் பண்ணுவார். எங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு எப்பொழுதுமே உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள். சிங்கப்பூர் ரஜினியில் வந்து ஹீரோவுக்கு வந்து நான் நண்பராக நடிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது எனக்கு. இது திரைப்படத்தில் வந்து ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது சைட் மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் நடிக்கிறது ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். என் பேர் இப்ராஹிம். சிங்கப்பூர் ரஜினி அவர் நண்பராக இருக்கிறாரு. அதை தாண்டி அவர் ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு ஹீரோவாகவும் இதில் வந்து ஜொலிச்சிருக்காரு. படம் நல்லா பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூரை பற்றி நிறைய எடுத்திருக்காங்க. அந்த லொக்கேஷன்லாம் போய் எடுக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. தனி ஒரு மனிதனாக இருந்து சாதிச்சிருக்காரு. அதே மாதிரி தனி ஒரு மனிதனாக கமலா தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ படங்கள் நம்ம பார்க்குறோம். ஜெமினி லேப்லையும் பிரசாத் லேப்லையும் அப்படியே படம் கோடிக்கணக்கில் எடுத்து அழிஞ்சு போய் கிடக்கு. அதெல்லாம் வந்து மீறி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி சாதிச்சிருக்காப்ல. இந்த படத்தில் இன்னொரு விஷயம், நான் நடிக்காட்டா கூட என்னோட குரல் இந்த படத்தில் இருக்கு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிங்கப்பூர் ரஜினியோட மாமா வந்தார்ல, அந்த குரல் என்னோட குரல் தாங்க. அது இல்லாமல் அந்த மொட்டை அடிச்சார் இல்லையா, அதுவும் என்னோட குரலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஒருத்தருக்கும் அந்த பெரியவருக்கும் நான் பேசினேன். அந்த 3 பேரை வந்து போயிட்டு ஜாலியாக சாங் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த பெரியவருக்கு நான் குரல் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து என்னோட குரல் இந்த படத்தில் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெருமையாக இருக்கு. சிங்கப்பூர் ரஜினி மேலும் மேலும் வளரணும், அடுத்த படங்கள் பண்ணி சாதிக்கணுன்ற நான் கேட்டுக்கிறேன். ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு சிங்கப்பூர் ரஜினி படத்துக்கு வந்திருக்கீங்க. நடிகர் சிங்கப்பூர் ரஜினி நடிச்ச சிங்கப்பூர் ரஜினி திரைப்படத்துக்கு கமலா தேட்டருக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. மக்கள் கையில மட்டும்தான் படத்துடைய ரசனை இதெல்லாமே வந்து வெளிப்படும். அதனால வந்துட்டு இந்த படம் வந்து வெளியாகிறது ரொம்ப நன்றி. எப்படி பேசுறேனே தெரியல. ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஆமா, உங்க ஆதரவு ரொம்ப நன்றி. படத்துக்கு நான் ஹீரோ ப்ரொடியூசர். பட் இதுக்கு எல்லாத்துக்குமே வெற்றிக்கு காரணம் ரசிகர்கள் மட்டும்தான், மக்கள் நீங்க மட்டும்தான். ரொம்ப நன்றி. சென்னை மக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ.